ராசிநாதன் சூரியன் 2ஆம் இடத்துல இருக்கார், புதனோட சேர்ந்திருக்கார். புத ஆதித்ய யோகம் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தும். யாராக இருந்தாலும் சரி உங்ககிட்ட ஆலோசனை செய்யாமல் இருக்க மாட்டாங்க. இளைய சகோதர சகோதரிகளின் வழக்கு சார்ந்த விஷயங்களில் உங்களுடைய அறிவு அவங்களுக்கு பயன்பட்டு அதில் வெற்றி காண்பதற்கு வாய்ப்பை ஏற்படுத்துவீர்கள். 10ஆம் வீட்டதிபதி ராசியிலே இருக்கிறதுனால உங்களுடைய தொழிலில் நீங்கள் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்குவீர்கள். ஏற்கனவே திருமண பந்தத்தில் இருக்கிறவங்களுக்கு குரு பயிற்சி வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குரு பயிற்சி ஆனதற்கு பிறகு அக்டோபர் 18க்கு மேலே தான். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். சுக்கிர பயிற்சி பலன்கள். இந்த சுக்கிர பயிற்சி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த சுக்கிர பயிற்சி அப்படிங்கிறது எதுக்காக இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பேசுகிறீங்க அப்படின்னா, வாழ்க்கையில் சந்தோஷம் நிலைத்திருக்கணும். சில பேர் பார்த்திங்கன்னா எப்போ பாரு அழுதுட்டுருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் சுக்கிரன் சாதகமாக இல்லைன்னு அர்த்தம். குரு சாதகம் இல்லாமல் இருந்தால் கூட பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த சுக்கிரன் சாதகமாக இல்லை அப்படின்னா சந்தோஷம் இருக்காது, சுக வாழ்க்கை இருக்காது, வசதி வாய்ப்புகள் இருக்காது. குறிப்பாக உங்களுக்கு திருமணம் தாம்பத்திய சந்தோஷம் இருக்காது. இது மட்டும் இல்லை, நீங்கள் எங்கேயாவது வெளியில் போய் ஹோட்டலில் போய் சாப்பிட்ணும் அப்படின்னா இந்த சுக்கிரன் ஒழுங்காக இருந்தால் தான் சாப்பிட முடியும். நீங்கள் ஹோட்டலுக்கு போனாலும் உங்கள் நேரம் போனீங்கன்னா அங்கே போய் எல்லாம் பழசாக தான் இருக்கும். கடைசியில் பார்த்தா அங்கேயும் போய் இட்லியும் தோசையும் தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு மனுஷனுடைய ஜாதகத்தில் சந்தோஷமான அனுபவத்தை தரக்கூடிய கிரகம் எதுன்னு கேட்டால் இந்த சுக்கிரன் தான். என்டர்டெயின்மெண்ட்டுக்கான கிரகம். அப்பேற்பட்ட கிரகம் கோச்சாரத்தில் ஒழுங்காக இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை. கோச்சாரத்துலேயும் குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருந்ததுன்னா உங்களுக்கு தடுமாற்றங்கள் ஏற்படும். அதனால தான் அதுக்கு உண்டான பரிகாரத்தோடு சொல்கிறதுக்கு தான் நம்ம இந்த சுக்கிர பயிற்சியை போட்டுட்ருக்கோம். உடனே எல்லோரும் வியூஸ்க்காக போடுறாங்க அப்படின்ட்டு. வியூஸ்க்காக போடணுங்கிற அவசியம் இல்லை. அதுக்குன்னு சில வேண்டாத டாபிக் இருக்குது. அதெல்லாம் எடுத்து போட்டால் எங்களுக்கு வியூஸ் வந்துடும். எங்களுக்கு வியூஸ்க்காக இல்லை, எங்களுடைய கடமை இதை உங்களுக்கு நல்ல விதத்தில் பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். இந்த சுக்கிர பயிற்சி எப்போ நடக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் 14ஆம் தேதி அன்று சுக்கிரன் கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அதாவது தன்னுடைய நீச்சஸ்தானத்தை நோக்கி பயணிக்கிறார். கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார். கடகராசி கூட நட்பு கிரகத்தினுடைய வீடு, சந்திரனுடைய வீடு. சிம்ம ராசி சூரியனுடைய வீடு. சூரியன் சுக்கிரனுக்கு நேர் எதிரி. ஏன்னா குரு டீச்சர் சூரியனுக்கு, சுக்கிரன் அசுரர்களுக்கு டீச்சர். இவங்க 2 பேர்த்துக்கும் ஒத்து போகாது. அதனால் இந்த சுக்கிரன் எதிரி வீட்டில் போய் உக்காரதுனால சில குழப்பங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த குழப்பங்கள் என்ன மாதிரி குழப்பங்கள் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா சூரியன் துலாம் ராசிக்கு பயிற்சி ஆகிறார். துலா மாதம்னு சொல்லக்கூடிய ஐப்பசி மாத பிறப்பு. துலா மாதம் அக்டோபர் 18ஆம் தேதி ஆரம்பிக்கிறது. இதில் செப்டம்பர் 19ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிரன் சிம்ம ராசிக்கு வரார். அந்த சிம்ம ராசி அதிபதியான சூரியன் கன்னி ராசியில் புதனோடு சேர்ந்துருக்கார். இதில் புதன் தன்னுடைய உச்சஸ்தானத்தில் இருக்கார். இந்த அமைப்பின் மூலமாக உங்களுக்கு என்ன பலன் கிடைக்க போகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த எபிசோட். இந்த சுக்கிர பயிற்சிங்கிறது செப்டம்பர் 14ஆம் தேதி முதல் அக்டோபர் 9ஆம் தேதி வரை சிம்ம ராசியில் சஞ்சரிக்கின்ற காலத்தில் சுக்கிரன் தரக்கூடிய நற்பலன்கள், சங்கடமான பலன்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த எபிசோட். இந்த காலகட்டத்தில் இந்த செப்டம்பர் 14லேருந்து அக்டோபர் 9 வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் குரு பகவான் மிதுன ராசியில் சஞ்சாரம் பண்ணுவார். சுக்கிரன் கேதுவோடு இணைய போகிறாரு சிம்ம ராசியில். கன்னி ராசியில் சூரியனும் புதனும் இணைந்துள்ளார்கள். செவ்வாய் துலாம் ராசியில் குருவின் பார்வையில் இருக்கார். கும்பராசியில் ராகு இருக்கார். மீன ராசியில் சனி வக்கரமாக இருக்கார். நவம்பர் 28ஆம் தேதி வரைக்கும் சனி வக்கரமாக இருக்கிறதுனால சில மாற்றங்கள் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தும். அது என்னங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். இதில் அக்டோபர் மாத கடைசியில் தான் புதன் விருச்சிகத்துக்கு போகிறார். புதன் விருச்சிகத்துக்கு, அதாவது கன்னியிலேருந்து துலாம், துலாத்துலேருந்து விருச்சிகம், இப்படி 2 இது போகிறதுனால
அக்டோபர் மாதம் வரைக்கும் புதன் சுக்கிரன் பரிவர்த்தனை யோகமும் ஏற்படும். அது அடுத்த மாதம், அதாவது அக்டோபர் 9ஆம் தேதிக்கு மேலே, அக்டோபர் 9 கன்னிராசிக்கு சுக்கிரன் பயிற்சி ஆகும்பொழுது புதன் சுக்கிரன் பரிவர்த்தனை யோகம் ஏற்படும். அந்த பீரியட் வரைக்கும் எப்படி இருக்குது, அந்த அக்டோபர் 9ஆம் தேதி வரை எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் அனுபவிக்க போகிறீர்கள்? ஏன்னா செவ்வாய் குரு பார்வை விட்டு விலகிறதே ஒரு பெரிய விசேஷம்னு நம்ம செவ்வாய் பயிற்சியில் சொல்லியிருக்கோம். அதுக்கு வலு சேர்க்கும் விதமாக இந்த சுக்கிர பயிற்சி உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகுதுன்னு பார்க்கறதுக்கு தான் உங்களை அழைக்கின்றேன். வாருங்கள், உங்கள் பலாபலன்களை ஆராய்வோம். சிம்மராசி நண்பர்களுக்கான சுக்கிர பயிற்சி பலன்கள். விரயஸ்தானத்தில் இருந்த சுக்கிரன் 12ஆம் இடத்துக்கு வராரு. கொஞ்சம் ரகசியம் காத்திருப்பீங்க. வெளியில் இதை சொல்லக்கூடாது, அதை சொல்லக்கூடாதுன்னு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாரையும் டார்ச்சர் பண்ணியிருப்பீங்க. நீ ஏன் இதெல்லாம் சொல்கிற, அவங்கக்கிட்ட இதை சொல்லாத, உங்கள் மாமா கிட்ட இதை சொல்லாத, உங்கள் பக்கத்து வீட்டுக்கார இதுகிட்ட இதை சொல்லாத, பாட்டிக்கிட்ட இதை சொல்லாத, மாமா தாத்தா கிட்ட சொல்லாத, இப்படி உறவுகளிடம் மறைச்சு வாழக்கூடிய சூழ்நிலை இருந்தது. ரகசியம் காக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தது. இப்போது ராசிக்குள்ளே சுக்கிரன் வரார். சுக்கிரன் கேது சேர்க்கை. இந்த ராசிநாதன் சூரியன் 2ஆம் இடத்துல இருக்கார், புதனோட சேர்ந்திருக்கார். புத ஆதித்ய யோகம் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தும். யாராக இருந்தாலும் சரி உங்ககிட்ட ஆலோசனை செய்யாமல் இருக்க மாட்டாங்க. பிகாஸ் நீங்கள் யூ ஹாவ் தி அட்ராக்டிங் பவர். நீங்கள் ஆகர்ஷண சக்தி உள்ளவராக இருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் நல்ல அறிவுபூர்வமாக பேசுகிறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். பொதுவாக ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அழகு இருக்கிற இடத்துல அறிவு இருக்காது, அறிவு இருக்கிற இடத்துல அழகு இருக்காது அப்படின்ட்டு. ஆனால் உங்ககிட்ட ரெண்டும் இருக்கக்கூடிய வகையில் இப்போ இருக்குது. இதை சாதகமாக பயன்படுத்திக்கோங்க. திருமண வயதில் இருப்பவர்களுக்கு காதல் வயப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அது ஏன் திருமண வயதினருக்கு அப்படின்னா, இப்போ திருமணம் ஆகக்கூடிய நேரத்தில் இருக்கிறவங்க மனசுக்கு பிடிச்சவங்களை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஈவன் 40 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு கூட நல்ல வாழ்க்கை துணை அமையக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதே சமயம் பார்த்திங்கன்னா ஏற்கனவே திருமண பந்தத்தில் இருக்கிறவங்களுக்கு குரு பயிற்சி வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குரு பயிற்சி ஆனதற்கு பிறகு அக்டோபர் 18க்கு மேலே தான் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அது வரைக்கும் பொறுமையாக இருக்கணும். எதிர்பாலினத்தவர்கள் அல்லது உங்கள் பாலினத்தவர்களையே நீங்கள் மெஸ்மரைஸ் பண்ணி பேச்சால் ஆகர்ஷண சக்தியை உருவாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அடுத்தவங்கக்கிட்ட வேலை வாங்கிறதுக்கு இது சாதகமாக பயன்படக்கூடிய வகையில் இருக்குது. தந்தை வழி உறவுகளால் உங்களுக்கு ஏற்பட்ட மனக்கசப்புகள் விலகும் சூழ்நிலை ஏற்படும். இளைய சகோதர சகோதரிகளின் வழக்கு சார்ந்த விஷயங்களில் உங்களுடைய அறிவு அவங்களுக்கு பயன்பட்டு அதில் வெற்றி காண்பதற்கு வாய்ப்பை ஏற்படுத்துவீர்கள். அதாவது உங்களால் அடுத்தவங்களுக்கு லாபம் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கீங்க. உங்களுடைய வாழ்க்கை துணை சம்பந்தமான அல்லது குடும்பம் சம்பந்தமான எதிரிகள் தொல்லைகள் அடங்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். ஏன்னா உங்களை யாருமே பிடிக்காதுன்னு சொல்ல மாட்டாங்க. யாராக இருந்தாலும் சரி உங்கள்கிட்ட வந்தால் உங்களை பார்த்தாலும் எனக்கு ஒரு அட்ராக்ஷன், ஒரு பிடிச்சிருக்கு சார், என்னமோ தெரில சார், நீங்கள் ரொம்ப அப்படியே ஒரு மேக்னெட்டிக்காக இருக்கீங்க சார் அப்படிம்பாங்க. இதற்கு காரணம் என்னென்னா ராசிக்குள்ள சுக்கிரன் வர்றதுனால தான். அதே சமயம் உங்களிடம் ஒரு தெளிவும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த காலகட்டத்தில், அதாவது செப்டம்பர் 14 முதல் அக்டோபர் 9 வரை உண்டான காலகட்டத்தில் இந்த ராசியில் பிறந்த கலைத்துறை நண்பர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். புதுசாக வாய்ப்பு தேடி வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. 10ஆம் வீட்டு அதிபதி ராசியிலே இருக்கிறதுனால உங்களுடைய தொழிலில் நீங்கள் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்குவீர்கள். யூ வில் பி எ ட்ரெண்ட் செட்டர் இன் யுவர் பிஸ்னஸ். ஸோ பிஸ்னஸ் பண்ணுறவங்க, வியாபாரம் பண்ணுறவங்க, தொழில் பண்ணக்கூடிய நபர்கள், இண்டஸ்ட்ரியலிஸ்ட்லாம் வளர்ச்சி அடைவார்கள். இந்த இமிட்டேஷன் ஜுவல்லரி, ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ், இந்த மாதிரி நகைகள் சார்ந்த விஷயம், வாட்சு, மோதிரம், இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் வளர்ச்சி ஏற்படுகின்ற வாய்ப்புகள் வருகின்ற காலகட்டமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் சில சங்கடங்கள் இருக்குன்னு நம்ம சொல்லியிருக்கோம். அந்த சங்கடங்கள் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய குலதெய்வ வழிபாடு பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய கிருஷ்ணர் கோயிலுக்கு சென்று வழிபட வேண்டும். கிருஷ்ணரை வழிபட வேண்டும். கிருஷ்ணரை வழிபடுவதன், அம்பாள் தான் சுக்கிரனுக்கு தலைவி, ஆனால் கிருஷ்ணர் சுக்கிரனுடைய ஆகர்ஷணத்தை கொண்டவர். அதனால் கிருஷ்ணர் வழிபாடு பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா சம்மோகன கோபாலன் மந்திரம் அதை சொல்லிட்டு வாங்க. உங்களை கணவன் மனைவியை மட்டும் சேர்த்து வைக்காது, எதிரிகளை கூட உங்கள்பால் மதிப்பு மரியாதையை உயர்த்தக்கூடிய வாய்ப்பை அந்த சம்மோகன கோபாலன் மந்திரம் ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த சுக்கிர பயிற்சியானது உங்களுக்கு சுகத்தை மட்டுமல்லாமல், சந்தோஷத்தை மட்டுமல்லாமல், அனுகூலமான பலன்கள், அதாவது சுக
குறைவிலிருந்து விடுபடுவதற்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு தான் இந்த எபிசோட் சொல்லியிருக்கோம். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு உண்டான பலன்கள், சுக்கிர பயிற்சி பலன்கள் மட்டுமல்லாமல், செவ்வாய் பயிற்சி பலன்கள் மட்டுமல்லாமல், இந்த கிரகங்களுடைய கூட்டு பலன்கள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொலைபேசி எண்கள், கைபேசி எண்கள், வாட்ஸ்அப் எண்களில் தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நேரிலோ வாட்ஸ்அப்பிலோ பலன்களை தெரிந்து கொள்ளலாம். இதன் மூலமாக உங்கள் அனைவருக்கும் அனைத்து விதமான சுகத்தையும் சந்தோஷத்தையும் அந்த சுக்கிரன் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.